கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்று அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கல்வியிலும் விளையாட்டிலும் பொழுதுபோக்கிலும் மென்மேலும் வளர்ந்து ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று ஒரு மாயமான இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேதாகம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது. சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அல்லேலூயா. எனக்கு அன்பான பெற்றோர்களே, நாம் வேதத்தில் பிரியமாய் இருந்து அதை தியானித்து தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தைகளை நம் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, பிள்ளைகளும் வேதத்தில் பிரியமாய் இருந்து அது வேதத்தை தியானிக்கும் போது பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைய காலை வேளையில் எங்களோடு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.